Hi friends, hello, welcome to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Diwali ஸ்பெஷல் பலகாரம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான பலகாரம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bhakarwadi. இது நார்த் இந்தியன்ல ஒரு ஃபேமஸான ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தனியா 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன்ஸ் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன்ஸ் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரா, சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், சால்ட் 1 ஸ்பூன், ஸ்வீட் டேமரின் சட்னி 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதில் காஷ்மீரி மிர்ச்சி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கோம், 1 கப் மைதா, ட்ரை கோகனட் ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தனியா, சோம்பு, எள்ளு, கசகசா, சீரகம் எல்லாமே அட் அ டைம் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம மசாலாஸ்லாம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்ட அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கோகனட் ஏற்கனவே வறுத்துருக்கோம், அதனால் கடைசியாக ஆட் பண்ணால் போதும். கோகனட் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா, கடலை மாவு, சால்ட் போட்டு நல்லா ஒரு பூரி மாவு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா டைட்டாகவும் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் நல்லா சூடு பண்ண ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். சூடாக ஆயில் ஊற்றுறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் சூடாக இருக்கிறதுனால நம்ம ஸ்பூன் வச்சு ஆயில் ஈவனாக பரவுற மாதிரி ஃபுல்லாக மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. நம்ம கையிலேயே இந்த மாவை நல்லா சாஃப்ட் அண்ட் டைட்டாக நீட் பண்ணி எடுத்துக்கலாம். டவு நல்லா சாஃப்டாக வரணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு டைட்டாக இருக்கணும். பாருங்கள், மாவு நல்லா டைட்டாக சாஃப்டாக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாலாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் மசாலாஸ் எல்லாம் மிக்சியில் போட்டதும் இது கூட 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க காஷ்மீரி மிர்ச்சி, கரம் மசாலா, சால்ட், டர்மரிக் பவுடர் இந்த எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா சிலிண்டிக்கர் ஷேப்பில் நீட்டாக உருட்டிட்டு இது 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. இது 2ஆக பிரித்து கையில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப திக்காகவும் திரட்ட வேண்டாம், கொஞ்சம் மெலிசாவும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் டேமரின் சட்னியை மேலே ஈவனாக தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் வெளியில் வராமல் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓரமாக கொஞ்சம் கேப் விட்டுருங்க. நம்ம தண்ணி தொட்டு நம்ம ரோல் பண்ணுறதுக்கு வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்மளோட மசாலாவை ஈவனாக தூவி விட்டுக்கலாம். மசாலாஸ் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
நம்மளோட சப்பாத்தி ரோலை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓரத்துலலாம் தண்ணி டிப் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம மெதுவாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலா வெளியில் பிரிஞ்சு வராது. நம்ம கார்னர் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் மசாலா வெளியில் பிரிஞ்சு வராது. 2 கார்னரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நைஃப் வச்சு ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பக்கர்வாடியை நல்லா ரோலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃபுல்லாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோலை கட் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி மேலே ஈவனாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். காற்று ஆற வேண்டாம். ரோல் பண்ணி கட் பண்ணி உடனே ஃப்ரை பண்ணிடணும். எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கர்வாடியை ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம போட்டதும் கரண்டி எதுவும் வச்சு கலர வேண்டாம், அதுவாக மேலே எழுந்து வரும். ஆயிலில் போட்டு ஒரு 5 to 10 minutes வேகணும். பாருங்கள், இந்த ஒரு கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். சலசலப்பு அடங்கின உடனே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நம்மளோட பக்கர்வாடி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு நம்மளோட ஸ்நாக். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு எப்பயும் போல் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான பலகாரமாக செஞ்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.